ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், ஒரு வருத்தமான செய்தி கேட்குறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க. பெங்களூரில் ஆர்சிபி அண்ட் கப்பு ஜெயிச்சுட்டு வந்த செலிப்ரேஷன் அப்போது ஸ்டாம்பேட் ஆகி போய் நிறைய இறந்துருக்காங்க. 10 பேருக்கு மேலேன்னு நியூஸ் பார்த்தேன். வருத்தமாக இருக்குது அண்ட் ஃபீலிங் சேட். ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தது என்டர்டெயின்மெண்ட்டை இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவே, டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் டு த ஃபேமிலிஸ் who lost their lives, டியர் ஒன்ஸ். அண்ட் வருத்தத்தோடு தான் பேசுகிறேன் இந்த வீடியோ. ஆழ்ந்த அனுதாபங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ என்ன பேச போகிறேன், டிஎன்பிஎல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகுது 5th. ஸோ அதை பற்றிட்டு கடன்னு சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்ட ஒரு மாதம் முன்னாடி, யாரும் நீங்கள் பார்க்கல. இப்போ ஒரு 10 நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, வீடியோ போடுங்க டிஎன்பிஎல். நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் அண்ட் ஐபிஎலுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் லீக்னா தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் தான். நாங்கள் எவ்ரி இயர் கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ரெஸ் ப்ராஸ் வேறு எனக்கு கொடுத்தாங்க, மேட்சஸை போய் கவர் பண்ணியிருக்கேன். பட் நாளைக்கு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் ஆக போகுது மேட்ச், என்னால் ஸ்டேடியத்துக்கு போக முடியாது. அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சு திண்டுக்கல் டிராகன்ஸ் வர்சஸ் லைக்கா கோவைக்கு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களுக்கு பேசிடுவோம். 32 T20s இது. ஜூன் 5லேருந்து ஜூலை 6, ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். திண்டுக்கல் டிராகன்ஸ், லைக்கா கோவை கிங்ஸ், திருப்பூர் தமிழன்ஸ், சேப்பாக் சூப்பர் கிங்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ், திருச்சி கிராண்ட் சோலா, மதுரை பேந்தர்ஸ் அண்ட் சேலம் ஸ்பாட்டன்ஸ். இதுதான் மொத்த டீமு. ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டி விளையாடணும். 28 லீக் மேட்ச், அப்புறம் குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2, எலிமினேட்டர் அண்ட் ஃபைனல் மோட்டோ 32 மேட்சஸ். எந்த அளவுக்கு கிரிக்கெட்னா செகண்ட் பெஸ்ட் லீக் இதுதான். ரொம்ப நாளாக இருக்குது, 2016லேருந்து விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் திடீர்னு 2-3 லீக் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜூன் 4. எப்படா ஐபிஎல் முடியும்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அதில் ஒன்று வந்து T20 மும்பை 2025 அப்படி ஒன்று. அதில் ஒரு 23 மேட்ச் ஜூன் 4 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புதன்கிழமை. அதே மாதிரி மகாராஷ்டிரா ப்ரீமியர் லீக் 34 மேட்ச், அது ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜூன் 4 அன்னைக்கு. அப்புறம் மத்திய பிரதேஷ் ப்ரீமியர் லீக் ஜூன் 12 ஸ்டார்ட் ஆகுது, ஒரு வாரத்தில் 24 T20. இது இல்லாமல் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் இருக்குது, 5 டெஸ்ட் மேட்சஸ் சீரிஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இத்தனை லீக் இப்போ தான் ஒரு ஐபிஎல் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் லெஜெண்ட் லீக் ரைனாலாம் விளையாடுறாரு அங்கே இங்கே. எவ்வளோ தான் இது ஒரு ஸ்டேஜில் போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன் பீப்புளுக்கெல்லாம். நீங்களே சொல்லுங்கள், இப்போ எதை பார்க்க போகிறீங்க அதில்? எனிவே, நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நம்ம தான் பார்த்தாகணும், நம்ம பார்ப்போம். அதுக்கு நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் ஸ்டார் அட்ராக்ஷன் அஸ்வின் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு, எல்லாம் ஐபிஎல் ஸ்டார்ஸ் இவங்கெல்லாம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். சரி, விஷயத்துக்கு போயிடலாம். ரைட். அண்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் வாஸ் லைக்கா கோவை கிங்ஸ். எஸ்என்ஆர் காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் நடக்கும்போது கோயம்புத்தூர். கொஞ்சம் இந்த டீம் அனலைஸ் பண்ணிடலாம், ப்ரிவியூனே வச்சுக்கோங்களேன். இன்சிடென்ட்லி இந்த 2 டீம் வந்து ஃபியூ பிளேயர்ஸாக ரொம்ப ஹெவிலி டிபெண்ட், லைக் விமல் குமார், சிவம் சிங், அப்புறம் பாபா இந்திரஜித், அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அப்வியஸ்லி நம்ம அஸ்வின். அண்ட் இவங்க எல்லாருமே போன சீசன் திண்டுக்கல் டிராகன்ஸ் விளையாண்டவங்க. அவங்களாம் ரீட்டைன் பிளேயர், இல்லைன்னா ஆக்சுவல் திரும்பி வாங்கின பிளேயர். பேஸ் பவுலிங்கில் வந்து அவங்ககிட்ட சந்தீப் வாரியர் இருக்காரு, அவரும் போன வருஷம் இவங்ககிட்ட தான் வந்தார் திண்டுக்கல். ஜி பெரியசாமி இருக்காரு, இஸ் a வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். 2019லேருந்து இருக்காருங்க. அவர் டொமஸ்டிக்காக தமிழ்நாடு விளையாண்டார், தமிழ்நாடு வர்சஸ் கேரளாவுக்கு விளையாண்டார். அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். போன வருஷம் இவர் சேப்பாக் சூப்பர் கிங்ஸுக்கு விளையாண்டார். எலிமினேட்டர் விளையாண்டாங்க போன சீசன், சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ். அது தோத்துட்டாங்க இவங்க. இவர் 0 for 25 4 ஓவரில். ஸோ இவர் வந்து சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் விளையாடிருக்காரு, சேலம் ஸ்பாட்டன்ஸுக்கு விளையாடிருக்காரு, திருப்பூர் தமிழனுக்கு விளையாண்டுருக்காரு, இப்போ திண்டுக்கல் டிராகன் வந்திருக்காரு. அது ஒன்றும் தப்பு இல்லை, பல டீமுக்கு நிறைய பேர் போயிட்டு வருவாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸ்பின் வருண் சக்கரவர்த்தி, மிஸ்ட்ரி பவுலர், பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பவுலரே தரமாறாங்க அவர் விளையாடுறதுக்கு. இட்ஸ் கோயிங் டு பி அஸ்வின் அண்ட் வருண் சக்கரவர்த்தியோட காம்பினேஷன் ஆஃப் ஸ்பின் வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ். அந்த 8 ஓவர் எப்படி விளையாட போகிறாங்கன்னா அது தட் வில் டிட்டர்மைன் த மேட்ச். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மழை எல்லாம் வேறு பேஜ் இருக்குது, அதெல்லாம் ஷுட் பி அவே. மாய்ச்சர் இருக்கா இல்லையா, பிச்சு எல்லாம் எதுவுமே எனக்கு ஒன்றும் தெரில. ஸ்டார் நெட்வொர்க் தமிழ் சேனலில் வருது. ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் வர கஷ்டம் டு ப்ரெடிக்ட் எனி திங், யார் யார் விளையாட போகிறாங்கன்னு. சரி, லைக்கா கோவை கிங்ஸ் வந்துடும். ஷாருக் கான் இஸ் த கேப்டன், சூப்பர் ஸ்டார். ஐபிஎல்லே ஒரு 50 வேறு அடிச்சார். அண்ட் சாய் சுதர்ஷன் வேறு இருக்கார் டீமில். பட் எனக்கு தெரியல அவரோட அவைலபிலிட்டி இருக்குமான்னு. ஏன்னா இங்கிலாந்து சீரீஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க 5 டெஸ்ட் மேட்ச்சுக்கு, கில்லு, சாய் சுதர்ஷன்லாம். ஸோ இப்போ சாய் சுதர்ஷன் இப்போ வந்து இன்னும் கரெக்டாக 15 நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது டெஸ்ட் மேட்ச். நேரம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவளோட அவைலபிலிட்டி தெரியல, நாளைக்கு டாஸ் போடும்போது தான் தெரியும். குரூஷியல் 5 டெஸ்ட் மேட்ச் இருக்கும் போதெல்லாம் இன்னும் விளையாட விட மாட்டாங்க. டைம் வேணும், அங்கே போய் கோல்டு கிளைமேட், அங்கெல்லாம் ராத்திரி 10 மணிக்கு தான் இருட்டாகும் இங்கிலாண்டில். ஆமாம், அவ்வளோ குளிரும். நான் போயிருக்கேன் லார்ட்ஸில், போய் இதுக்குன்னே போனேன் நான் துபாயிலேருந்து. லார்ட்ஸில் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து ராத்திரி 10 மணி வரைக்கும் வெயில் அடிக்குது. ஸோ சாய் சுதர்ஷன் ஐ எம் டவுட்ஃபுல் தான், அது பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்புறம் ஆண்ட்ரூ சித்தா இருக்கார் இவங்ககிட்ட லைக்கா, சிஎஸ்கேல வந்து இருந்தார், சான்ஸ் கிடைக்கல. பட் அகேன் ஈ பிளேட் வித் எம்எஸ் தோனி ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும், ரச்சின் ரவீந்திரா, டிவால் பிரவேஸ், இவங்களாம் இப்போ நிறைய விஷயங்கள் கற்றுந்துருப்பார். அது ரொம்ப முக்கியம். எல்லா மேட்ச் விளையாடணும்னு அவசியம் இல்லை, சின்ன பையன் தானே. ஆனால் இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாம் இவரோட ஏஜ் குரூப் உள்ளவங்க தான். அப்போது ஆண்ட்ரூ சித்தார்த், தட் இஸ் ஆல்சோ வெரி கீ ஃபார் தம்.
அண்ட் விஷால் வைத்தியான் இருக்கார், அவர் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனு அண்ட் bowling போடுவார் லெக் பிரேக் டமால்னு. ஸோ குட் பிளேயர். அப்புறம் விக்கெட் கீப்பராக சுரேஷ் லோகேஸ்வரர் எடுத்திருக்காங்க. இவர் இந்தியா அண்டர் 19க்கே விளையாண்டாரு. மதுரை பேந்தர்ஸ் விளையாடிருக்காரு, திண்டுக்கல் டிராகன்ஸ் விளையாடிருக்காரு, இப்போ லைக்கா கோவிங்ஸ்க்கு வந்துட்டாரு. ஸ்பின்ல மணிமாறன் சித்தார்த் இருக்காங்க லைக்கா கோவிங்ஸ் கிங்ஸில். அண்ட் அவர் நல்ல போலர். அண்ட் மோர் ஓவர் ஷாருக் கானே ரொம்ப நல்ல போலர். அவர் 6 அடி மேலே இருப்பாரா, பால் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு அடி சேர்த்துங்க, 7 அடியிலேருந்து பால் ரிலீஸ் ஆகும். அப்போ பேட்ஸ்மேன் ஆட்டோமேட்டிக்காக கண் இப்படி பார்க்கணும். அப்போ கொஞ்சம் அட்டென்ஷன் டைவெர்ட் ஆகும். நீங்கள் வேணால் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள், டிஎன்பிஎல்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அவர். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அவர் சரியாகவே போலிங் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஐபிஎல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொருத்தருக்கு ஜே சுப்ரமணியன், அவர் லெக் ஸ்பின்னர் மஸ்ட் பி விக்கெட் எக்ஸ்பென்சிவ், பட் தேர் விக்கெட் டேக்கர். ஆனால் இவர்கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படிங்க, இவர் ஹாங்காங்க்கும் விளையாடிருக்காரு. ஆமாம், இந்தியன் பிளேயராக அங்கே போய் ஹாங்காங்கில் விளையாடிருக்காரு நிறைய மேட்சஸ். அண்டர் 16 விளையாடிருக்காரு, எலைட் கப்பு. கத்தாரில் விளையாடும் போது பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிடார் இவர் டக்குன்னு. அது இல்லாமல் ஏஷியா கப் குவாலிஃபயருக்கு விளையாடிருக்காரு, மலேசியாவில் நடந்தது 2018. வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இஸ் அ வெரி குட் லெக் ஸ்பின்னர் ஜே சுப்ரமணியன். பேசர்னு பார்த்தீங்கன்னா ஆர் திவாகர் அண்ட் ராமலிங்கம் ரோஹித், இவங்க 2 பேர் தான் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். எப்படி போட போகிறாங்கன்னு பார்ப்போம். ஆல்ரவுண்டர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் ஷாருக் கான் அண்ட் ஜிதேந்திர குமார்னு ஒருத்தர் இருக்கார், ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் அவர். அண்ட் அவர் ஏற்கனவே நெல்லை ராயல் கிங்ஸுக்கு விளையாடிருக்காரு, சேப்பர் சூப்பர் கிங்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். அண்ட் என் கபிலன், அவர் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர், அவரும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் தான். ஸோ இதுதான் டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லெட் சி பேட்டிங் ஆர்டர் என்ன வருது. அஸ்வின் பியூர்லி பவுலர், போலிங் ஆல்ரவுண்டராக விளையாடுறாரா, பேட்டிங் ஆல்ரவுண்டராக விளையாடுறாரா, அதெல்லாம் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அண்ட் டூ early to say. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் எல்லா மேட்சோட ப்ரிவ்யூ ரிவ்யூலாம் வரும். வியூஸ் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்ம ஓன் லீக், தமிழ்நாட்டு லீக் நம்ம தான் ப்ரொமோட் பண்ணணும். ஐபிஎலுக்கு அப்புறம் செகண்ட் பெஸ்ட் லீக் இன் கிரிக்கெட்னா இதான் அது. ரைட், பார்ப்போம். ஆல் த பெஸ்ட் டு ஆல் த டீம் சொல்லிட்டு. அண்ட் டிவியில் கேட்டாங்க, நான் ஏல வரும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கு 2 தமிழில் வருது. அண்ட் ஆப்வியஸ்லி நாங்கள் ரிவ்யூ எடுத்துகிட்டு வருவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பா என்ன, இதை பற்றி எதாவது தெரியுமா? சேப்பாக் சூப்பரில் நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. லைக்கா கோவிங்ஸ் சேப்பாக் ஒரு வாட்டி ஜாயிண்ட் வின்னர். மழை பெஞ்சிருச்சு ஃபைனலில், கோயம்புத்தூரில் தான். அதுவும் இந்த வாட்டி சென்னையில் மேட்ச் இல்லை, இந்த ஃப்ளட் லைட்டு இப்போ தான் ஐபிஎல்லாம் வேறு முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் மோஸ்ட்லி கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திண்டுக்கல், மதுரை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன் அது ஒரு மாதம் முன்னாடியே. அவங்கள யார் யார் ஆப்ஷனில் எடுத்தாங்க, எந்த பட்ஜெட்டில் எடுத்தாங்க முதற்கொண்டு போட்டிருக்காங்க. டி நடராஜன் எங்கே விளையாடுறாரு, சாய் கிஷோர் எங்கே விளையாட போகிறாரு, ஏன்னா விஜய் சங்கர் எங்கே, அதெல்லாம் பார்க்கணுன்னா அந்த வீடியோ தேடி பாருங்கள். எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே யார் யார் எங்கே விளையாடுறாங்க. டெஃபினெட்லி இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட். ஆல் த பெஸ்ட் டு அவர் பாய்ஸ். என்ன ஐபிஎல்லேருந்து வரவங்க டயர்டாக இருப்பாங்க, அதான் ஒன்று. பட் நெவர்தலெஸ் தே ஆர் ப்ரொஃபஷனல், தே கேன் மேனேஜ் இட். ரைட், இதுவே ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இது ஏகப்பட்ட நடுவில் வந்தார் கௌஷிக்ன்ற மாதிரி. T20 மும்பை லீகு ஸ்டார்ட் ஆகுது 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 4ஆம் தேதி. நானும் இருக்கேன் அப்படின்ட்டு இன்னொரு டீம் மத்திய பிரதேஷ் ஸ்டார்ட் பண்ணுது 12ஆம் தேதி. ரசிகர்கள் வில் பி கன்ஃபியூஸ்ட். ரைட், பார்ப்போம். இது நடுவில் இன்னொரு லெஜெண்ட் லீக்னு இவங்கெல்லாம் வந்துடக்கூடாது. இர்ஃபான் பத்தான், யூசுப் பத்தான், ரைனா, இவங்களும் பேட்டு தூக்கின்னு வந்துடுறாங்க, நானும் விளாட்றேன்ட்டு. எனவே பார்க்கலாம். இப்போதைக்கு தான் உங்கள் பேர் சொல்லுங்கள். குறிப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.